அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆனி மாதம் வரக்கூடிய ஆஷாட நவராத்திரி இந்த ஆண்டு எப்போது வருகிறது என்பதை பற்றியும், ஆஷாட நவராத்திரியின் சிறப்புகள் மற்றும் ஆஷாட நவராத்திரி அன்று செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்ன என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அம்பிகைக்கு 4 விதமான நவராத்திரி கொண்டாட்டங்கள் நம்மளுடைய வழக்கத்துல இருக்கு. அது என்னென்ன நவராத்திரி அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ஆனி மாதம் வரக்கூடிய நவராத்திரி ஆஷாட நவராத்திரி, அதே போல புரட்டாசி மாதம் வரக்கூடியது சாரதா நவராத்திரி. அந்த நவராத்திரியை தான் நம்ம மிக பிரம்மாண்டமா கொண்டாடுவோம். அடுத்ததா தை மாதம் வரக்கூடியது ஷியாமலா நவராத்திரி, அடுத்ததா பங்குனி மாதம் வரக்கூடியது வசந்த நவராத்திரி. இது போன்ற 4 நவராத்திரிகள் அம்பிகைக்கான பூஜைக்குரியதா இருக்கு. முதல்ல இப்போ ஆஷாட நவராத்திரி எப்ப ஆரம்பிக்குது அப்படின்றத பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஆனி மாத அமாவாசை ஜூன் 25 இருக்கு. அடுத்த நாளே வளர்பிறை இருக்கிறதுனால ஜூன் 26 இருந்து நம்ம ஆஷாட நவராத்திரி பூஜையை ஆரம்பிக்கலாம். இந்த ஆஷாட நவராத்திரி எப்ப நிறைவு பெறுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜூலை 5ஆம் தேதி நமக்கு தசமி இருக்கு. அதனால ஜூலை 5ஆம் தேதி நம்ம ஆஷாட நவராத்திரியை நிறைவு செஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஆஷாட நவராத்திரி எந்த அம்பிகைக்கு மிக விசேஷமானது அப்படின்றத பத்தி இப்ப தெரிஞ்சுப்போம். வீடியோ பார்க்குற பலருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஆஷாட நவராத்திரி அப்படின்றது வாராகியோடைய வழிபாட்டிற்குரிய ஒரு நவராத்திரி அப்படின்னு. அதனால இந்த ஆஷாட நவராத்திரியோடைய நாயகி யார் அப்படின்னு பார்த்தோம்னா, வாராகி தேவி தான். இந்த ஆஷாட நவராத்திரியோடைய மிக சிறப்பு வாய்ந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அம்பிகையோடைய அஷ்டோத்திரத்துல ஆஷாட நவராத்திரி பூஜன பிரியாயை நமக அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஷாட நவராத்திரியில செய்யக்கூடிய பூஜையால அம்பிகை மகிழ்ச்சி அடைகிறா அப்படின்றது தான் அர்த்தம். அதாவது இந்த ஆஷாட நவராத்திரியானது அம்பிகையை மகிழ்விக்கக்கூடிய ஒரு நவராத்திரியா திகழுது. இந்த ஆஷாட நவராத்திரியின் போது நாம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத பத்தி இப்போ பார்க்கலாம். உங்ககிட்ட வாராகி அம்மனுடைய திருவுருவ படம் இருக்கு அப்படின்னா, அம்பாளுடைய திருவுருவ படத்தை சுத்தம் செஞ்சு அம்பாளை நீங்க பூஜை அறையில எழுந்தருள செய்யலாம். பிறகு வாராகி அம்மன் திருவுருவ படம் முன்னாடி விளக்கேற்றி அம்பாளோட திருவுருவ படத்தை பூக்களால அலங்காரம் செய்யுங்க. ஒருவேளை உங்ககிட்ட வாராகி அம்மனுடைய விக்கிரகம் இருக்கு அப்படின்னா, அம்பாளுடைய விக்கிரகத்துக்கு அபிஷேகம் செஞ்சு பிறகு அம்பாளுக்கு செய்ய வேண்டிய அலங்காரம் செஞ்சு வாராகிய பூஜை அறையில நீங்க எழுந்தருள செய்யலாம். ஒருவேளை உங்ககிட்ட வாராகி அம்மனுடைய படம் அல்லது திருவுருவ சிலை இல்ல அப்படின்னா கவலையே படாதீங்க. ஒரு கலசம் வச்சு அந்த கலசத்துல வாராகி அம்மனை எழுந்தருள செஞ்சோம் இந்த ஆஷாட நவராத்திரி பூஜைகளை நீங்க செய்யலாம். இப்ப ஆஷாட நவராத்திரியோடைய 9 நாட்களுமே தொடர்ந்து எங்களால பூஜை செய்ய முடியாது அப்படின்றவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சுலபமான ஒரு வழி சொல்றேன். ஆஷாட நவராத்திரியில் மிக முக்கியமான தினம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி தான். இந்த பஞ்சமி திதி எப்ப வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜூன் மாதம் 29ஆம் தேதி மதியமே பஞ்சமி திதி ஆரம்பிச்சிருது. ரொம்ப சரியா சொல்லணும்னா ஜூன் மாதம் 29ஆம் தேதி மதியம் 1:05 அளவில் பஞ்சமி திதியானது ஆரம்பிக்குது. அன்றைய தினம் இரவு முழுவதும் பஞ்சமி திதி இருக்கு. அதே போல ஜூன் மாதம் 30ஆம் தேதி காலையில வரையும் பஞ்சமி திதி இருக்கு. ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி திதிக்கு ஏன் அதிக சிறப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய இந்த பஞ்சமி திதியில தான் வாராகி அம்பாள் அவதரித்தாள். அன்றைய தினத்தை வாராகி அம்பாளுடைய அவதார தினம் அப்படின்னு சொல்லலாம். ஆஷாட நவராத்திரியின் 9 நாட்களும் தொடர்ந்து பூஜை செய்ய முடியாதவங்க கூட ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய இந்த பஞ்சமி திதியில், அதாவது ஜூன் 29 மாலை அல்லது ஜூன் 30 காலை, அன்றைய தினம் மட்டும் நீங்க பூஜை செஞ்சா கூட போதும். 9 நாட்களும் பூஜை செஞ்ச அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ வாராகி அம்மனுக்கு பிடித்த நெய்வேதியங்கள் என்ன அப்படின்றத பத்தி தெரிஞ்சுப்போம். வாராகி அம்மனுக்கு கிழங்கு வகைகள் எல்லாமே பிடிக்கும். குறிப்பா சொல்லணும்னா சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு போன்ற கிழங்குகளை வாராகி அம்மன் ரொம்ப விருப்பமா சாப்பிடுவாங்க. இப்போ பழ வகைகளை பார்த்தோம்னா எல்லா பழமே அம்பாளுக்கு படைக்கலாம். இருந்தாலும் அம்பாளுக்கு ரொம்ப பிடித்த பழம் என்னன்னு பார்த்தோம்னா மாதுளை பழம். இந்த மாதுளம் பழம் வாராகி அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய பஞ்சமி திதியில இந்த மாதுளம் பழத்தை நெய்வேதியமா படைக்கிறது அப்படின்றது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒன்று. இப்போ வேற என்னென்ன நெய்வேதியம்லாம் அம்பாளுக்கு படைக்கலாம் அப்படின்றத பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம். தயிர் சாதம், வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல், புளி சாதம் போன்றவற்றையும் நீங்க நெய்வேதியமா அம்பாளுக்கு படைக்கலாம். இப்போ நாங்க ரொம்ப எளிமையான முறையில தான் வழிபாடு செய்ய போறோம். அப்ப நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தினமும் மாலையில அம்பாளுக்கு 1 கிளாஸ் பாலை நெய்வேதியமா வைங்க. முடிஞ்சா அதுல ஏலக்காவும் சர்க்கரையும் கொஞ்சம் போடுங்க. இந்த வகையில நெய்வேதியம் செஞ்சோம் நீங்க அம்பாளுடைய வழிபாடை தொடரலாம். நம்முடைய சேனல்லையும் ஆஷாட நவராத்திரி பூஜைகள் 9 நாட்களும் சிறப்பா நடைபெற உள்ளது. 9 நாட்களும் அம்பாளுக்கு நடைபெறக்கூடிய சிறப்பு அலங்காரம், பூஜைகள் மற்றும் அம்பாளுக்கு படைக்கப்படும் நெய்வேதியங்கள்
பற்றிய தொகுப்பை ஷார்ட்ஸ் இல்லனா வீடியோ மூலமா நான் பதிவேற்றம் செய்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஆஷாட நவராத்திரியோடைய முன் ஏற்பாடுகளையும் ஒரு vlog-ஆவே கேப்சர் பண்ணி அதையும் நான் பதிவேற்றம் செய்கிறேன். இந்த யூடியூப் வாயிலாகவே நீங்கள் எங்களுடைய வீட்டில் நடைபெறக்கூடிய ஆஷாட நவராத்திரி பூஜையில் கலந்துக்கலாம். இந்த வீடியோவில் ஆஷாட நவராத்திரியோடைய சிறப்புகள் மற்றும் ஆஷாட நவராத்திரி அன்று செய்ய வேண்டிய பூஜைகளை பற்றி தெளிவாக பார்த்தோம். இது போல நிறைய வீடியோ நம்ம சேனலில் வர இருக்கு. அதையெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி அப்படியே அது பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் ஆஷாட நவராத்திரியுடைய சிறப்புகள் மற்றும் ஆஷாட நவராத்திரி அன்று செய்ய வேண்டிய வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கட்டும். இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள் ஏதாவது உங்ககிட்ட இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே போல அடுத்த ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.